இன்ஜினியரிங் காலேஜில் அடிய உபன்யாசம் பண்ணிச்சு இதை சொல்லிட்டு இருந்தேன். இது நிஜமா நடந்துதான். வெளிநாட்டில் அமெரிக்காவிலேயோ இங்கேயோ சொன்னா ஒரு நாள் கால்குலேட்டரே கொண்டு வரலையா, கிளாஸே நடக்கலைன்னு பாடமே. ஏன்னா அது இருந்தாதான் காரியமே நடக்கிறது. இப்போ அதனாலதான் சாஸ்திரம் சொல்றது, அதர்வண வேதம் சொல்றது யந்திரம் பரிமிதம் மந்திரம் அபரிமிதம். இந்த யந்திர சக்தி பரிமிதம், மந்திர சக்தி அபரிமிதம். மந்திரத்தில் இருக்கிற சக்தி இருக்கு பாருங்க, அது அபரிமிதமானது. அதை என்னதுன்னு நிர்ணயிக்க முடியாது. ஒரு மந்திரத்துக்கு இதுதான் சக்தின்னு எங்கேயாவது நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியுமா? ஆனா யந்திரத்துக்கு சக்தி இது 10 ஹார்ஸ் பவர் அப்படின்ற. அதனால இது 10 குதிரை ஓட்டம்னா யந்திரத்துக்கு சக்தி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நிர்ணயிக்கப்பட்டது. இதை அடியன்னு சொல்லல. இப்ப லௌகிகத்துல வச்சுட்டு இருக்கிற இந்த ஹார்ஸ் பவர்லாம் அதர்வண வேதம் சொல்றது என்ன? மந்திரம் அபரிமிதம், யந்திரம் பரிமிதம். யந்திர சக்தி ஒரு வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறது. அதனால அந்த அதர்வண வேதத்துல இப்ப பாருங்க, இந்த காலத்துல ராக்கெட் மூலமா சந்திர மண்டலத்துக்கு போய் அங்கேருந்து மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணை காண்பிக்கிறார். சந்திரலோகத்திலையும் மண் இருக்கு, மலை இருக்கு, அதெல்லாம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கா. அதர்வண வேதம் சொல்றது எததி சந்திரமசி கிருஷ்ணம் ததிஹாத்து. அங்கிரசா, இந்த அங்கிரஸ் என்கிற மகரிஷிகளை தியானம் பண்ணாலே நம்ம பாபம் எல்லாம் போயிடும். இந்த தட்சிண கையை நீட்டி வாங்குறது இருக்கு பாருங்கோ, அது பெரிய தோஷம். அந்த தோஷம் போவதற்காக அங்கிரஸ் மகரிஷிகளை மனசால நினைச்சுட்டே தட்சிணை வாங்கினா அந்த தோஷம் போயிடும். ஏன்னா பின்னானவர்கள் தட்சிணை வாங்கினா தோஷம் போற அளவிற்கு அவ யஜ்யம் பண்ணிருக்கா. அதனால அவ அந்த மாதிரி மகா யஜ்யங்களை அங்கிரசாதி மகரிஷிகள் அவள்லாம் சைன யாகம் பண்ணிருக்கா. அக்னி சயனம்னு பேர். அந்த அக்னி சயனம் பண்றதுக்கு பூலோகத்தில் இருக்கிற மண்ணு மாத்திரம் போராதுன்றது வேதம். சந்திர மண்டலத்துல சந்திரலோகத்தில் இருக்கிற மண்ணும் வேண்டும் அப்படின்றது அந்த யஜ்ய பிரகரணத்துல. அதனால இந்த பூலோகத்தில் இருக்கிற மண்ணை பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மகரிஷிகள்லாம் கையை கூப்பிட்டு எததி சந்திரமதி கிருஷ்ணம் ததிஹாஸ்து அப்படின்னு கையை கொண்டு சந்திரலோகத்தில் இருக்கும்படியான ஹே கருப்பான மிருத்திகையே நீ இங்கே இரு அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா இந்த கருப்பு மண் அங்க இருக்கும். உடனே அதையும் இதையும் பிசைந்து ஹோமகுண்டத்தை தயார் பண்ணிடுவா. அதனால இப்ப யந்திர சக்தியினால அங்க போய் அந்த மண்ணை கொண்டு வந்து வைத்திருக்கா. அந்த பிர்லா பிளானட்டோரியத்தில் அடியன் பார்த்தேன், கருப்பா இருக்கு. அப்ப வேத வாக்கியம் சத்தியம் என்பது புலப்படுறது. இப்ப இந்த யந்திரம் போறதே இதனுடைய சக்தி பரிமிதம். இதற்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியதா இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று கட்டுவிட்டாலும் சிரமம். ஆனா உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காமல் மந்திரத்தினாலேயே அந்த மிருத்திகையை இங்க ஆக்கர்ஷித்தார்கள்னா அவளுடைய சக்தி என்னவென்று சொல்றோம். அந்த மகரிஷிகளுடைய சக்தியை, இந்த வித்யுத் சக்தியை தொட்டா நம்மால் அதை தொட முடியல, கரண்ட் ஷாக் அடிக்கிறது. அந்த வித்யுத் சக்தியே உடம்பில தாங்கினார்கள் மகரிஷிகள். அவளுக்கு அந்த சக்தி பூர்ணமா இருந்தது. அதனால அவ கையால தொட்டா வித்யுதசி வித்யுன்மே ததத் பாப்மானம் ரோகஸ்சா பிரலோகஸ்ச விரோகஸ்சா. இங்க அதர்வண வேதத்துல பூர்வ காலத்துல மகரிஷிகள் எல்லாம் சில பேர் சரீரத்துல ஏகமா ரோகம், நரம்பு தளர்ச்சி வியாதி, புத்தி சம்பந்தமான மூல சம்பந்தமான வியாதி, அதே மாதிரி ஹிருதய சம்பந்தமான வியாதி, மூத்ராண்ட கோஷத்துல வியாதி, இந்த கால் வேலை செய்யாத போடுறது அந்த மாதிரி வியாதி, இந்த முதுகு எலும்புகள்லாம் வேலை செய்யாத போடுறது, இதனால அவைகளுக்குள்ளே சில இடைஞ்சல், அதெல்லாம் குனிய முடியாது, நிமிர முடியாது. ஒருத்தர் குனிஞ்சால் எழுந்து நிமிரவே முடியல, அப்படியே ஆயிடுறது. அந்த மாதிரி வியாதி எல்லாம் கொஞ்சம் உடம்புல வேகமா இப்ப இந்த காலத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ற எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வைக்கிறதுன்னு, இத மகரிஷிகள் ஹஸ்தத்தினாலேயே தொட்டாலாம். அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹா அயம் மே ஹஸ்தஹா பகவான். அவளுடைய ஹஸ்தம் இருக்கு பாருங்கோ, அதுவே பகவத் சக்தி, வித்யுத் சக்தின்றது வேதம். அவ தொட்ட உடனே அவ உடம்புல ஒரு புத்துணர்ச்சி, அந்த ஹஸ்தம் பட்ட உடனே அந்த மாதிரி உடம்புல தெம்பு பலம் எல்லாம் ஏற்படுறது. இந்த வியாதி எல்லாம் நிரசனமாயிடும். மகரிஷிகள்லாம் அவ்வளவு சக்தியை பூர்ணமா தக்க இடத்துல பெற்றிருந்தார்கள். அதனால அந்த ரிஷிகள் சிறந்தவர்கள். அதனால் நம்முடைய சம்பிரதாயம் ஆர்ஷ சம்பிரதாயம், அவர்கள் சமஸ்த சாஸ்திர வேத்தா, சமஸ்த விதமான இப்ப இந்த காலத்துல
கண்டுபிடிப்புகள் எத்தனை எத்தனை நூத்தனமா உண்டோ அது மொத்தத்துக்கும் மூலம் அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதர்வண வேதத்தை வெளிநாட்டில் பாশ্চাத்திய தேசத்துல அவ எடுத்துட்டு போய் அவர்கள் பாஷையில அது மொத்தத்தையும் நமக்கு எழுதி அனுப்புற அத்த மொத்தத்தையும் நாம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதனால அது அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து அது மொத்தம் அங்கேருந்து வருது அந்த பாஷையில. அதை விசேஷமா இப்ப நிருசிம்ஹாவதாரத்தையே இந்த மேக்ஸ்வெல்ங்கிறவர் 13வது சாப்டர்ல எழுதியிருக்கார். அவர் இந்த அதர்வண வேதத்தை ஆராய்ந்து பல விஷயங்களை எழுதியிருக்கார். ஜெர்மனியிலேயும் விசேஷமா ஆராய்ச்சிகள் நடக்கின்றன. அந்த அதர்வண வேதத்தில் பாருங்க, நிருசிம்ஹாவதாரத்தை குறித்து அதர்வண வேதம் ஒரு அத்தியாயத்தில் ரொம்ப அழகா சொல்றது. இந்த நிருசிம்ஹாவதாரம்னா என்னது? வித்யுத்தா தஸ்மாத் நேதி அஸ்தீதி அப்படின்னு. இந்த நிருசிம்ஹாவதாரமே எலக்ட்ரிசிட்டின்னு, இந்த கரண்ட். என்ன அடித்த கை பிடித்த பெருமான்னு சொன்னமோ இல்லையோ, எலக்ட்ரிசிட்டி அதை போய் தொட்டா நம்ம பிடிச்சுக்கிறது. இதுவும் தொட்ட உடனே பிடிச்சு விட்டானவன் நிருசிம்மன். அது சாமானிய விஷயம். நேதி அஸ்தீதி அப்படின்னு, நயிதி அஸ்தீதி, உளது இல்லை என்கிற ரெண்டு. இப்ப கரண்ட் வித்யுத் சக்தியானது வருது, ரெண்டு ஒயர் வருது. ஒரு ஒயரை பாசிட்டிவ்னு சொல்றோம், மற்றொன்றை நெகட்டிவ்னு சொல்றோம். பாசிட்டிவ்னா இருக்கிறது, நெகட்டிவ்னா இல்லை. அதனால பாசிட்டிவ் இருக்கிறது, நெகட்டிவ் இல்லை. இது ரெண்டும் சேரும்படியான இடத்துல ஒளியோ ஒலியோ உண்டாரும். அந்த ஒளி பிரகாசம், ஒலி சப்தம், இது ரெண்டும் உண்டாரும். இதை நாம உலகத்துல வித்யுத் சக்தியில பார்த்துட்டு இருக்கோம். இதேதான் நிருசிம்ஹாவதாரம் அப்படின்னு. ஏன்னா நிருசிம்ஹாவதாரத்துல பாருங்க, நேதி இல்லை என்கிறான் இரண்யகசிபு, அது நெகட்டிவ். இருக்கிறது என்கிறான் பிரகலாதம், அது பாசிட்டிவ். இது ரெண்டும் மோதிக்கொண்ட பொழுது ஸ்தம்பத்திலிருந்து தேஜஸும் வந்தது, ஒளியும் வந்தது, ஒலியும் வந்தது, சப்தமும் வந்தது. மகா கம்பீரமான சப்தம். இப்ப நிருசிம்ஹாவதாரமே வித்யுத் சக்தின்றத இந்த அதர்வண வேதம் விளக்குகிறது. இதான் முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் முதல் இந்த ஊருக்கு மெட்ராஸுக்கு நைமிஷாரண்யத்துல பட்டாபிஷேகமான பிற்பாடு அவர் எழுந்தருளினார். அப்ப எழுந்தருளி இங்கே வானொலியில அப்போ இந்த இது வரல, டிவி வரல, வானொலியில உபன்யாசம் பண்ணார். மறுபடியும் 2ஆம் தடவை திக்விஜயம் பண்ணிட்டு வரைச்சே மெட்ராஸ்ல டிவி வந்துடுத்து. அப்போ இங்க உபன்யாசம் நடந்தது. உபன்யாசம் நடந்து நிச்சயம் ஒரு 10 நாள் உபன்யாசம் நடந்தது சுவாமி. அது உபன்யாசம் நடந்துட்டே இருக்கச்சே வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருந்த அன்னைக்கு உபன்யாசத்திற்கு கொஞ்சம் ஜனங்கள் குறைவா இருந்தா. சுவாமி கேட்டார், இன்னைக்கு என்ன குறைவா இருக்காளேன்னு ஒருத்தரை பார்த்து, பக்கத்தில் இருக்கிற சிஷ்யால பார்த்து, இன்னைக்கு நிச்சயம் வரவாள்லாம் வரக்கானமே குறைவா இருக்காளு அப்படின்னு. அதுக்கு அந்த சிஷ்யர் தடான்னு எழுந்து, இன்னைக்கு ஒளியும் ஒலியும் அப்படின்னார். அவர் சுவாமிக்கு புரியல, ஒளியும் ஒலியும்னா என்னதுன்னு புரியல. அப்புறம் சொன்னார் அவர், நானே ஒளியும் ஒலியும் தானே சொல்ல போறேன், என்ன ஒளியும் ஒலியும் நிருசிம்ஹாவதாரத்தை தானே இன்னைக்கு சொல்ல போறேன், இது தவிர ஒளியும் ஒலியும் வேற என்னது அப்படின்னு சுவாமி கேட்டார். அதனால வரும்போ ஒளியும் ஒலியும்னா யாரு? நிருசிம்மன் தான். அவனிடத்துலதான் பிரகாசம், அவனிடத்துலதான் ஒலி சப்தம். அந்த சப்தத்தினாலேயே எல்லாத்தையும் ஒடுக்கி விட்டான் நிருசிம்மன். இது அதர்வண வேதத்துல விசேஷமா சொல்லப்படுறது. தஸ்மாத் தாம்ரே அதிவேகேன அதிவேகேன பிரவர்த்ததே படபாமுகாக்னோ சூரியே சந்திரமசி நக்ஷத்ரே பூமௌ. இந்த வித்யுத் சக்தி எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை வேதமானது விவரித்து அழகா அதர்வண வேதம் நமக்கு தெரியப்படுத்துறது. சமுத்திரத்துக்கு நடுவுல படபாமுகாக்னின்னு இருக்கு. அது குதிரை முகம் போன்ற அக்னி ஜொலித்துக் கொண்டிருக்கிறது நடு சமுத்திரத்துல. அதனால்தான் சமுத்திரம் எல்லை மீறாமல் ஒரே ரீதியில் இருக்கு பாருங்க. அந்த அக்னி சமனம் ஆயிடுச்சுன்னா சமுத்திரம் பொங்கி பூலோகத்தை மொத்தத்தையும் விழுங்கிவிடும். அந்த அக்னி நடு சமுத்திரத்துல ஜொலிக்கிறதுனாலதான் அந்த கரையை மீறி வராமல் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த படபாமுகாக்னி என்று சொல்லக்கூடிய அந்த அக்னியில வித்யுத் சக்தியானது இருக்கிறதுன்றது வேதம். சூரியனிடத்திலே வித்யுத் சக்தியானது இருக்கிறது
என்பதை வேதம் அழகா எடுத்து காட்டிச்சு. அதை இப்ப பரிசோதனை பண்ணி லோகத்துல கண்டுபிடிச்சிருக்கா. அதுல இருந்து வித்யுத் சக்தியானது உண்டானது. சோலார்னு சொல்ற வருங்கோ, சூரிய சக்தி. இது அதர்வண வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயம்தான். அதே மாதிரி சந்திரமசி, சந்திரனுடைய லட்சுமியிலேயும் வித்யுத் சக்தியானது இருக்கிறது. நட்சத்திர மண்டலத்துல வித்யுத் சக்தியானது இருக்கிறது. தத்யா வேகேன வர்த்ததே அப்படின்னு இந்த தாமிர கம்பி இருக்குது பாருங்கோ. அந்த கம்பியில இத விஞ்ஞான ரீதியில சில உலோகங்கள் அந்த வித்யுத் சக்தியை எளிதில் கடத்தின்றார், சிலதை அரிதில் கடத்தின்னு பெயர். அதனால அதுல தடை ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்றார். அதனால தடை இருந்ததுன்னா வேகமா போறதில்லை, அந்த வித்யுத் சக்தி தடைபடுறது. தடை இல்லாமல் தாமிர கம்பியில வேகமா போகும், தாமிரத்துல வேகமா போகும் என்று இங்க அதர்வண வேதம் எடுத்து சொல்றது. அதனால அந்த தாமிர கம்பியை அதிகமா உபயோகப்படுத்துறத நாம பார்ப்போம். ஏன்னா அதுல தடை இல்லை, அந்த வித்யுத் சக்தி பிரவாகம் வேகமாக போகும். இப்படி நாம இந்த காலத்துல அனுபவிக்கும்படியான பல விஷயங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே போனோம்னா நிறைய விஷயங்கள் என்னென்ன உண்டோ அது மொத்தத்தையும் அது சொல்றது. இப்போ ஆபோவா இதமக்ரே சலிலமாசி ஆபோவை சர்வா தேவதா. இந்த ருக்வேதமோ எதிர்வேதமோ சாமவேதமோ தீர்த்தம் தேவதை, எல்லா தேவதைகளும் தீர்த்தத்தில் இருக்கா. நேற்றே புந்தேனத்தை சொன்னோம், தீர்த்தத்தை நாம ஹேளனம் பண்ணக்கூடாது, தீர்த்தம் உயர்ந்தது, தீர்த்தம் தேவதை, இப்படி எல்லாம் சொல்றது. ஆனா அதர்வண வேதம் அது பிராக்டிக்கல், எல்லாத்தையும் பரீட்சை பண்ணும், பரிசோதனை. தீர்த்தம்னா என்னன்னு கேட்கறது. அதர்வண வேதம் வெறும விடாது. தௌவாயோபிலித்வா தீர்த்தே சமபவத் பிராணமேகம் அந்யந்தே அப்படின்னு இரண்டு வாயுக்களுடைய கூட்டு சேர்க்கை தீர்த்தம். அதுல பிராணம் என்பது ஒரு பங்கும் மற்றொரு வாயு இரண்டு பங்கும் இருக்கிறது. அப்படிதானு வெளிநாட்டவர்கள் பரிசோதனை பண்ண உடனே அப்படிதான் கண்டுபிடிச்சு அப்ப அவர்கள் பாஷையில அது என்னதுன்னா H2O, ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, பிராணமேகம் அந்யந்தேன்றது. இது ரெண்டனுடைய கூட்டு சேர்க்கை தான் வாயு, அந்த தீர்த்தம். அதனால ஹைட்ரஜன் 2 பங்கு இருக்கு, ஆக்சிஜன் 1 பங்கு இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் அந்த தீர்த்தம்ன்றத வேதம் முதல்ல சொல்லித்தா. அதனாலதான் இந்த திருச்சிக்கு பக்கத்துல அந்த திருவெரும்பூர்ல BHCL இருக்கு, அங்க அடிய 48 நாள் உபன்யாசம் நடந்தது. அதுக்கு பக்கத்துல இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு தஞ்சாவூர் வர வழியில, எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரு தடவை வேதமும் விஞ்ஞானம்ன்ற விஷயத்தை பற்றி மத்தியானம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அந்த வித்தியார்த்திகளுக்கு, இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவாளுக்கு உபன்யாசம் நடந்தது. இந்த மாதிரி அன்றைய தினம் அதர்வண வேதத்தை குறித்து அடியன் சொல்லிக் கொண்டே இருந்தேன். எல்லா வித்தியார்த்திகளும் கேட்டுட்டே இருந்தா. உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒரே அழுக, எல்லாரும் ஏண்டா உபன்யாசம் பண்ணணும்னு ஆகி போச்சு. எல்லா வித்தியார்த்திகளும் அழ ஆரம்பிச்சுட்டா அத்தனை பேரும். நீங்கெல்லாம் ஏன் அழறங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவ சொல்ற, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வேதத்துல இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருந்தா நாங்களும் குருகுலத்துல சேர்ந்து வேதாத்தியனம் பண்ணிருப்போமே, இந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கே வந்திருக்க மாட்டோமேன்னு சொன்னான். அதனால பாருங்க, வேதத்துல நம்ம வேதத்துலதான் எல்லாமே இருக்குது. இதுதான் வெளிநாட்டவர்களாலே அது கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டது. மூலம் மொத்தம் நம்மிடத்துலதான். எல்லாமே எல்லா சாஸ்திரத்துக்கும் மூலம் இந்த பாரத தேசம் தான். அதனால இந்த பாரத தேசத்துல பிறக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும், இங்க வாழ கொடுத்து வைத்திருக்க வேண்டும், இங்கே படிக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அத்தியாத்ம சாஸ்திரம், ஆத்மாவை குறித்து விசாரம், பரமாத்மாவை குறித்து விசாரம் எல்லாம் இங்கதான் அதிகம். அதனால் நம்முடைய விஷயத்தை நாம நன்கு உணர வேண்டும். அதனாலதான் இந்த மகரிஷிகள் எல்லாம் இதெல்லாம் கட்டி காத்தார்கள். அதனால்தான் பரமாத்மா இந்த ராமபிரான் மனித தர்மத்தை காட்டுறதுக்காக அவதரித்த அவதாரம். ஏன்னா மர்த்தியாவதார நிருசிம்மாவதாரத்துல ஒரு க்ஷணத்துல வந்துட்டு பரதத்துவத்தை காட்டிட்டு பற்று போட்டான். ராமாவதாரம் அப்படி இல்லை. 11,000 வருஷ காலம் பூலோகத்துல இருந்து மர்த்தியாவதார கலு மர்த்திய சிக்ஷணம் ரக்ஷோவதாயைவ ந கேவலம் விபோ. ராட்சசவதத்துக்காக பகவான் ராமாவதாரம் இல்லை, அது ஒரு வியாஜம். மனிதர்களுடைய கடமை என்ன, அவர்கள் செய்ய வேண்டியது என்ன, இதை உணர்த்துவதற்காகவே பரமாத்மா அவதாரம் பண்ணார். அதனால இந்த ராமாவதார